ஒரு இடமோ இல்லை வீடோ நீங்கள் லோனில் வாங்க போகிறீங்களா அப்படின்னா இந்த விஷயம் தெரியாமல் கண்டிப்பாக வாங்காதீங்க. உங்கள் லேண்டோட வேல்யூ க்ரோ ஆகாது, நீங்கள் வாங்கின லோனோட இஎம்ஐ வேல்யூ தான் க்ரோ ஆகும். இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அது என்னன்னா CAGRம்பாங்க, கேசர், அதாவது காம்பவுண்ட் ஆனுவல் க்ரோத் ரேஷியோன்பாங்க. வீடோ வாங்குறீங்க, ஒரு 50 லட்ச ரூபா உள்ள ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க. இந்த 50 லட்ச ரூபா ப்ராப்பர்ட்டி ஒரு 20 வருஷம் கழித்து 1 கோடி ரூபாய்க்கு போகுது. நீங்கள் இதே 50 லட்ச ரூபா கையில் கொடுத்து வாங்காமல் ஒரு லோனுக்கு போகும்போது, இப்போ லோனுக்கு ஒரு 20 வருஷம் போடுறீங்க, ஒரு 7 to 8% இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு 36,000 மாதம் நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். இப்போ 40 லட்சத்துக்கு லோனு மந்த்லி 36,000 கட்டும்போது 20 வருஷோட எண்டில் எவ்வளோ கட்டி முடிச்சிருப்பீங்கன்னா 86,40,000 கட்டியிருப்பீங்க. அப்போ 20 வருஷம் கழித்து நீங்கள் வாங்கின அந்த ப்ராஃபிட்டு 1 கோடிக்கு போகும்போது இப்போ 86 லட்சத்துக்கு நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களோட ப்ராஃபிட் எவ்வளோவா இருக்கும்? வெறும் 14 லட்சம் தாங்க இருக்கும். அப்போ 14 லட்சங்கிறது உங்கள் லேண்டு குரோத்தா? கண்டிப்பாக இல்லை. இதே நீங்கள் 1 கோடிக்கு மேலே, அதாவது 1.5 கோடி 2 கோடிக்கு மேலே உங்களோட லேண்டு போயிருந்துச்சுன்னா நீங்கள் வாங்கின அந்த ஆனுவல் ரேஷியோங்கிறது கூட கிடைக்கும், நீங்கள் வாங்கின லேண்டோட க்ரோத் ப்ராஃபிட் கிடைக்கும். இல்லைன்னா உங்களோட இஎம்ஐ தான் அதிகமாக போகுமே தவிர லேண்டு க்ரோத் ஆகாது. கேஜரோட வேல்யூ லெஸ் தென் 7 to 8% கீழே இருந்துச்சுன்னு வைங்களேன், கண்டிப்பாக உங்களோட வேல்யூ வந்து க்ரோ ஆகாது. 12 to 13% வரைக்கும் அதிகமாக வருதுன்னு வைங்களேன், அந்த லேண்டு செம்மையாக க்ரோத் ஆகிருக்கும். அது CAGR தெரியாமல் கண்டிப்பாக லோன் வாங்காதீங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவல் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.